கைராசி எப்படி இருக்கு இவரோட கைராசி? இவர் கைராசி நல்லா இருக்குது. அதனாலதான் நாங்க இப்ப 5 டைம் மாடு வாங்கிட்டு போயிருக்கோம். மறுபடியும் வாரீங்க? வந்துகிட்டே இருக்கிறோம். மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். கிளைமேட் அடாப்ஷன் தோட்டத்துல வச்சு வளர்த்துறனால வளர்த்தலாம், ஃபார்ம் டைப் போறதுனால போலாம். 3 மாடுமே வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாடுகள் 3மே எங்க போனாலும் பொழைச்சுக்கும். 2 கண்ணு மாடா? ஆமா 2 கண்ணு மாடு. என்ன கண்ணு? ரெண்டுமே பொட்டை கண்ணுண்ணா. கிடையாது கண்ணு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு மாடு தான் எல்லாத்தையும் போடும். இது எங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு. 2 கண்ணு லாபம். ஆமா லாபம். 20 லிட்டர் கறவை கேரண்டி. மாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க. அதோட தோரணையே பாத்தீங்கன்னா ஒரு கம்பீர தோரணை இருக்குது. காம்போல எல்லாமே சூப்பரா இருக்குது. மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். சேலம் மாவட்டத்துல நிறைய வியாபாரிகள் அதுல பேசுறாங்க. இவரு கைராசி பரவாயில்ல, அதான் நாங்க இங்கே வந்து வாங்குறோம். நாங்களும் நிறைய பேத்துக்கு சொல்லி அவங்களும் இங்க வாங்குறாங்க. எந்த அளவுக்கு அமைதியா பச்சிலம் குழந்தையாட்டு நிக்கிறாங்க பாடுங்க. 27 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை இத்தனை லிட்டர் கறக்கு அத்தனை லிட்டர் கறக்கு பிரம்மாண்டமானு சொல்லுவாங்க. ரேட்டு தமிழ்நாட்டிலே இதெல்லாம் சொல்றவங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் சேலம் ஹரி. நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் மாடுகள் விற்பனை பதிவு பார்த்துட்டு வரோம். வெள்ளி மற்றும் சனி நாட்களை விற்பனை நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ணையில 4 காம்புகளுக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். கறவைக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாட்டுல எந்த நோவு நொடி இல்லைங்கிறதுக்கு 101% கேரண்டி கொடுக்குறோம். நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடுகள் நம்ம பண்ணையில வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த வாரம் 25 மாடுகள் வந்தது. 15 மாடுகள் விற்பனை ஆயிட்டு இன்னும் 10 மாடுகள் லைவ் ஸ்டாக் இருக்கு. அது என்னென்ன மாடுகள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம பண்ணையில கொடுக்குற ஒவ்வொரு மாடுகளும் இந்த வேலை தான் அப்படின்னு நம்ம வீடியோல தெளிவா ஆணித்தனமா சொல்லிதான் விற்பனை பண்றோம். மத்தவங்க இடத்துல கம்மி, அங்க கம்மி, இங்க கம்மின்னு சொல்றீங்க. எங்கேயுமே போய் பார்த்தாதான் தெரியும். பப்ளிக்கா ஒரு 1,00,000 பேர் பாக்குற சோசியல் மீடியால ஒருத்தர் வேலை சொல்லும் போது அது எந்த அளவுக்கு எல்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் 100% சொல்றேன். மத்த எல்லா இடத்தோட நம்ம பண்ணையில விலைகள் மிகவும் நியாயமா இருக்கும். அதே மாதிரி பொருளுக்கு கொடுக்குற உத்தரவாதத்தை 100% தெளிவா நம்ம காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெய்சாண்டிக்கான மாடுகள் நம்ம பண்ணையில வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஜெர்சி கிராஸ், HF கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் போன்ற அனைத்து ரக மாடுகளும் வந்துட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க தாராளமா நம்ம பண்ணையை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பண்ணையில ரிட்டர்ன் பேக் கஸ்டமர் 95% இருக்கு. ஒரு டைம் வாங்கினா திரும்பி நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரிட்டர்ன் பேக்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம பண்ணைய தெளிவான பொருட்கள் கொடுத்து நல்ல முறையா இருக்கிறதுனாலதான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபெயிலியர் ஆகாம கிடையாது. அது நம்ம மேல தவறு இல்ல. போறவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி ஃபெயிலியர் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தாராளமா நம்ம பண்ணையை தேடி வாங்க, நல்லது நடக்கும். இன்னைக்கு இந்த மாடு வாங்குறவங்க ரொம்பவே லக்கியஸ்ட் ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு 2 கன்று இருக்காங்க. அந்த 2 கன்றுமே பெண் கன்றா இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமா இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாடு, பிஸ்கெட் கலர், 10 பேருக்கு பிடிச்ச கலரு, சுழி சுத்தமான மாடு, கடப்பல் முளைப்பு, 2 பெண் கன்று பாருங்க. இப்பதான் நஞ்சு கொடியே போடுறாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவுல கண்ணினாங்க. ரொம்பவே அதிர்ஷ்டமா இருக்கும் இந்த மாடு வாங்குறவங்களுக்கு. 2 கன்றுமே சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000 சொல்றோம். 5 லிட்டர் கறவை கேரண்டியா வரும். தெளிவான மாடு, தண்ணி தண்ணி சூப்பரான மாடு. வாங்குறவங்களுக்கு 100% அதிர்ஷ்டம் உண்டு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாடு எப்படி இருக்கோ தாயும் போலதான் சேயுங்கிற மாதிரி தாய் போலதான் கண்ணு வரும். இது 5 லிட்டர் கன்ஃபார்ம் கேரண்டி கொடுக்குறேன். அந்த 5 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு கண்ணுகள் உருவாகும். இன்னும் நல்ல ஊக்கமான முறையில தீனிகள் கொடுத்து நல்ல மாடுகளை வலுவா மாத்தினா 5 லிட்டர் 20 லிட்டரா கூட கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3மே பட்ஜெட் சீரீஸ்ல கொண்டு வந்திருக்கோம். 3 மாடுமே நல்ல தெளிவான மாடு. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மாடு, காலக்கன்று மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கரை வரும். 61,000 விலை. இது சிவாஜி HF. வளர்ப்பு கிடையாது, வச்சிருந்த ஒழுக்கமான பராமரிப்பு கிடையாது. மாடு உடைச்சல் தான். 2 பல்லு தலையிட்டு காலக்கண்ணு. 2 நேரமும் கறவை 13 லிட்டர் இப்பயே வருது. 5 லிட்டர் வரைக்கும் கரை வரும். வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிக்குவேன். அடுத்த கணக்கு இப்படின்னா தாராளமா 1,00,000 கூட வித்து பார்த்தலாம். 61,000 விலை. இது ஜெர்சியில கிராஸ் டைப், சிவாஜி HF கலரு. 2 நேரம் 13 லிட்டர் கறவை வரும். 5 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 61,000. மாட்டை ஓட்டி காட்டுறேன் பாருங்க. 3 மாடு நல்ல தரமான மாடு. பட்ஜெட்ல மாடு தேடிட்டு இருக்கோம். தாராளமா இந்த 3 மாட்டையும் தேர்வு செய்யலாம். லோ பட்ஜெட் கேட்டவங்க கொண்டு வந்திருக்கோம். வேணும்னு கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அண்ணாச்சி 3மே நம்ம இன்னைக்கு காம்போ பிரைஸ்ல கொடுக்க போறோம். 3மே தெளிவான மாடு. ஒன்னு ரெட் இன் ஜெர்சி இருக்கு, ஒன்னு ஜெர்சி கிராஸ் இருக்கு, ஒன்னு நாட்டு கிராஸ் இருக்கு. 3 வகையான மாடுகள். 3மே சுழி சுத்தம், 3மே தெளிவான மாடுகள், 3மே அரைக்கடை, 2 அனைத்து. 3 மாடுகளுமே 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி. நல்ல தெளிவான மாடு. 3மே ஏனாத்தான மாடுகள் கிடையாது. மாட்டை லைவா செக் பண்ணுங்க. இந்த 3 மாடு எடுக்கிறவங்களுக்கு 3 மாட்டுக்கான விற்பனை விலை 79,000 சொல்றோம். 3 மாடு 45 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துலாம். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, உடனடியே எடுத்துக்கலாம். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்கும். கறவைக்கு சூப்பரா இருக்கும். செவல வெள்ளையில ஜெர்சி கிராஸ்ல 1, ஜெர்சி நாட்டு கிராஸ்ல 1, ரெட் சிந்தியில 1. 3 மாடு. 3 மாடுமே வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாடுகள் 3மே எங்க போனாலும் பொழைச்சுக்கும்.
அளவான தீனியில அளவான கறவையில 3 மாடுகள் பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த 3 மாடு தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. HFல தேடிட்டு இருக்கவங்க, நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல குவாலிட்டியில தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். காலையில 10 சாயந்தரம் 10 கண்ணை மூடிட்டு கறந்துக்கலாம். நம்ம கம்பெனி சைட்ல இருந்து 100% கேரண்டி கொடுத்தா கொடுக்குறோம். பயந்துக்கவே தேவையில்ல. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். மாடு ஃபார்ம் டைப் போறவங்களும் போகலாம், தோட்டத்துக்கு போறவங்களும் போகலாம். இந்த மாட்டுக்கான நம்ம சொல்றக்கூடிய விற்பனை விலை 99,000 மட்டும்தான். HFல கிராஸ் என்னாச்சு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு. மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஹெவி சைஸான மாடு. தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். பண்ணைக்கு நல்லா இருக்கும். பண்ணைக்கு நல்லா இருக்கும். நம்ம பண்ணையிலேயே ஒரு பிரம்மாண்டமான மாடு. தமிழ்நாட்டிலே நீங்க எங்க போனாலும் லட்சத்துல ஒரு மாடு தான் இந்த மாதிரி கிடைக்கும். எல்லா பண்ணையிலயும் ஜெர்சி ரக மாடு பார்க்க முடியும், HF ரக மாடு பார்க்க முடியும், கிர் ரக மாடு, ஷாகிவால் ரக மாடு அனைத்தும் பார்க்க முடியும். ஆனா நம்ம பண்ணையில இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒன்லி 1 கவ். என் உயரம் என்ன, நானே 6 அடி உயரம். மாடு பாத்தீங்களா, எது கழுத்துக்குள்ள மாட்டோட உயரமே இதுதான். 6 அடி உயரம் இருக்கு மாடு, 6 அடி உயரம் இருக்கு. பிரம்மாண்டத்தின் ஒரு பாதி இந்த மாடு. தண்ணி தீனிக்கு அட்டகாசமா இருக்கும். 27 லிட்டர் பால் கறந்த மாடு. சும்மா ரவுண்டு மாடை பிடிச்சிட்டு அவன் 30 லிட்டர் இருக்கிறான். இந்த மாடு 27 லிட்டர் நான் கேரண்டி கொடுத்தே கொடுக்குறேன். சுழி சுத்தத்துல 2ஆம் நீத்து கடப்பல் முளைப்பு. ஒரு படா சைஸ் பாகுபலின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நீர் யானைக்கு சமமான மாடு. பாகுபலியே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாடு நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கோம். அட்டகாசமான சூப்பரான கிர் கிராஸ்ல செம்புத்து கலரு. கிளைமேட் அடாப்ஷன்னா பக்காவா இருக்கும். ஃபேட்டஸ்னஃபா பக்காவா இருக்கும். குண்டா வச்சா பக்காவா குண்டா ரம்பும். காலையில 5 லிட்டர், சாயந்தரம் 12 லிட்டர். கண்ணை மூடிட்டு கறந்துக்கோங்க. இன்னும் டெலிவரி டைம் 20 நாள் தான் இருக்குது. பிரம்மாண்டமான மாடு. மாடு மடி வைக்கிறப்ப வெளியவே கட்ட முடியாதுன்னு 20 நாள் தான் டைம் இருக்காங்க. எனக்கு ஃபார்ம் டைப்புக்கு மாடு வேணும். குணத்துக்குலாம் பச்சை குழந்தை என்னாச்சு, சொட்டு உருவமா இருக்குது. எட்டி உதச்சா நம்ம 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் விழுந்துருவோம்னு எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஆனா குணத்திலே இங்க பாருங்க, பச்சை குழந்தைதா. கையில விட்டுலாமா? கைத்தியே கூட கீழே விட்டுருந்தா. அதுவும் நான் கறக்கிற சைடு இல்ல, ஆப்போசிட் சைடுல கை வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு அமைதியா பச்சிலம் குழந்தையாட்டு நிக்கிறாங்க பாடுங்க. தாராளமா இந்த மாடு நீங்க தேர்ந்தெடுக்கலாம். 27 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை இத்தனை லிட்டர் கறக்கும் அத்தனை லிட்டர் கறக்கும் பிரம்மாண்டமானு சொல்லுவாங்க. ரேட்டு தமிழ்நாட்டிலே இதெல்லாம் சொல்ற ஒரே ஆள் நான் தான். 1,30,000. எந்த யாருக்கு வேணாலும் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு இவ்வளவு பெரிய மாடு நான் இதோட கம்மி ரேட்டுக்கு வாங்கி இருக்கப்பான்னு சேலஞ்ச் பண்ணுங்க. எங்க போனாலும் 1,50,000 லட்சம் கூட 1,80,000 கூடன்னு கேட்பாங்க. புராண மாடு, கிர் கிராஸ், 2ஆம் மீத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கும். கெப்பாசிட்டியான மாடு. மாடை பாத்தீங்கன்னா அழகுல நல்ல மாடு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் செட் ஆகும். இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 82,000. என்ன ரகம் என்னாச்சு, எது கூட சேர்ந்தது? ஜெர்சி பிளஸ் கிர் மிக்சிங். கிர் கிராஸ் டிகிரில 100% அடிக்க எனர்ஜி 5 பாயிண்ட் எபோ தான் வரும். ஏட்டோ மில்க்கு நிகரான பால் இதுல எதிர்பார்க்கலாம். நல்ல தெளிவான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். ஷாகிவால் பிளஸ் HF மாடு. நல்ல ஃபேட்டஸ்ன சூப்பரா வரும். 2020 லிட்டர் கறவை. அழகிய பெண் கன்று இருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. கடைப்பல் முளைப்பு, 2ஆம் மீத்து. அதே மாதிரி வெயிலுக்கும் நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்ன மெயினா இருக்கும். HF பிளஸ் ஷாகிவால் மிக்சிங்னால கறவையும் அதிகபட்சமா இருக்கும். குணத்திலையும் நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபேட்டஸ்ன உண்டு. எவ்வளவு பால் என்னாச்சு? இது பால் வந்து 2 நேரமும் 20 லிட்டர். இந்த மாட்டு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 85,000. மொட்டை மாடு, கொம்பு இல்லாதது. ஆமா, ஷாகிவால் கிராஸ். HFல நல்ல தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. எனக்கு 23 லிட்டர் கறவை கேரண்டியோட வேணும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கணும். அதுவும் 2வது கண்ணுல சுழி சுத்தத்துல வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்வு செய்யலாம். நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல ரட்டவரி மடி அமைப்பு, நல்ல தெளிவான மாடு. இன்னும் கண்ணுன்றதுக்கு 20 நாள் டைம் இருக்காங்க. ஃபுல்லா மடி எடுத்த கண்ணு போடும். மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். கிளைமேட் அடாப்ஷன் தோட்டத்தில் வச்சு வளர்த்துறனால வளர்த்தலாம். ஃபார்ம் டைப் போறதுனால போகலாம். தாராளமா இந்த மாடு செட் ஆகும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1 லட்சம் கேட்கறோம். ரெட்டை முதல் நல்ல நீளத்துல வாட்ட சாத்துல நல்ல ஒரு ஷைனிங்ல இருக்கிறாங்க. சூப்பரான தலையீத்துல 2 பல்லுல பிரம்மாண்டமான மாடு. நல்ல செவல வெள்ள பேச்சஸ்ல ஜெர்சி கிராஸ்ல அழகிய கிடேரி கண்ணோட சுழி சுத்தத்துல 2 நேரம் கறவை. காலை மாலை 13 லிட்டர் கறவையில. தண்ணி தீனிக்கு அற்புதமா குணமானத்துல நல்ல பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. தாராளமா இந்த கண்ணுக்கு 15 லிட்டர் வந்துடும். தற்போதைய கறவை 13 இருக்குது. மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கு. குணமனத்துல நல்லா இருக்குது. மாட்டை பொறுத்த வரைக்கும் உதைக்கிறது முட்டுறது எதுவும் கிடையாது. கண்ணீனி 6 நாட்கள் ஆகுது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 75,000 மட்டும்தான். சூப்பரான கன்று, நல்ல அழகான மடி செட்டு, நல்ல காம்பு பாருங்க. நல்ல ஈத்து மாட்டுக்கு விழுந்த மாதிரி காம்பு விழுந்திருக்கு. தண்ணி தீனிக்கு அற்புதமா குணமனத்துல எல்லாத்துலயும் சூப்பரா இருக்காங்க. மெயினா இந்த மாட்டுல என்ன விஷயம் சொல்லணும்னா, இந்த மாட்டோட முக லட்சணத்துக்கு 1 லட்சத்தை கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான முக லட்சணம், தெய்வீக கடாட்சமா இருக்கும். ஒரு மகாலட்சுமி பாக்குற மாதிரி தான் இருக்கும். வாங்கினா தாராளம் 10 வருஷத்துக்கு மாடாகும். 75,000 விலையாகும். சேலம் மாவட்டம் ஆலப்பாடி சின்னமநாயக்கம்பாளையம். நாங்க இவங்க கிட்ட ஒரு 5-6 தரமா வந்து மாடு வாங்கியிருக்கிறோம். நல்லா தரமா இருக்குது, நல்லாவும் இருக்குது. பால் அவங்க சொன்னபடி பீசுது. இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? நாங்க 3 மாடு வாங்கியிருக்கிறோம். இது வாங்கினா 5 மாடு. இன்னைக்கு 2.
உங்க ஏரியால நிறைய வியாபாரிகள் உண்டு அங்கோடி. இருந்தாலும் இவர் தரமா நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, சொன்னபடி இருக்குது. 10 லிட்டர் நேரம் 10 லிட்டருக்கு கறக்கு, ஒரு நாளைக்கு 20 அதே லிட்டர். மாதிரி கறக்குது. கைராசி எப்படி இருக்கு இவரோட கைராசி? இவர் கைராசி நல்லா இருக்குது. அதனாலதான் நாங்க இப்ப வந்து 5 டைம் வந்து மாடு வாங்கிட்டு போயிருக்கோம். மறுபடியும் வாரீங்க. வந்துகிட்டே இருக்கிறோம். அதான் ஒரு தொழிலோட வெற்றி. இதுக்கு முன்னாடி வாங்கினதுல செவலையா கருப்பு சேவலும் வாங்கியிருக்கிறோம், கருப்பும் வாங்கியிருக்கிறோம் இவர்கிட்ட. இன்னும் எத்தனை மாடு சேர்க்கணும் பண்ணையில? இன்னும் ஒரு 5 மாடு சேர்க்கணும். கொஞ்சம் எல்லாம் இத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் வரணும். 7 மாடு இருக்குங்க. இதோட சேர்த்தா 9 மாடுங்க. உங்க ஏரியால 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு போயிட்டு இருக்குமா? 40 ரூபாங்க சொசைட்டிலயா? இந்த கருப்பு உள்ள மாடு பால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் டிகிரி அடிக்குமா? டிகிரி கொஞ்சம் இன்னும் வேற செவுல் மாடு இருக்குதுங்க, அதுல கலந்து போட்டுக்கலாம்னு வாங்கி இருக்கிறோம். இந்த மாடுகள் மேய்ச்சலுக்கு போகுமா? மேய்ச்சலுக்கு போகும். வீட்லயே இருக்கிறதான், பண்ணையிலே இருக்கிறதான். சரி, இன்னைக்கு வரம்பத்துல 2 மாடு பிடிக்கணும் தான் வந்தீங்களா? ஆமாங்க. நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்கா? அமைஞ்சிருக்கு. இல்ல சேலம் மாவட்டத்துல நிறைய வியாபாரிகள் அதுல பேசுறாங்க. இவரு கைராசி பரவாயில்ல, அதான் நாங்க இங்கேயே வந்து வாங்குறோம். நாங்களும் நிறைய பேத்துக்கு சொல்லி அவங்களும் வந்து இங்க வாங்குறாங்க. வேற சந்தைகள் இருக்கு, சந்தைகள்லாம் இருக்கு. நாங்க அங்கெல்லாம் வாங்கினது பூரா இவங்கிட்டே தான் வாங்கிட்டு இருக்கோம். ஜெர்சியில ஹெவி கிராஸ்ல கடவுள் குண்மையா 2 நேரமும் காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய மாடு, தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணமனத்துல தங்கம், தண்ணி திணிக்கு சூப்பரா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். சென்னை, வேலூர், திருநெல்வேலி இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்க ஏரியா கூட இந்த மாட்டை கொண்டு போலாம். நல்ல படா சைஸான மாடு, பெருங்குட்டான மாடு, நல்ல சரியான மடி செட்டு, நல்ல பூக்காம்பு, மிஷினுக்கும் செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். இந்த மாட்டை நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் கேக்குறேன். பெருங்குட்டு மாடு. ஆமா, பெருங்குட்டு மாடு. மாடு பாருங்க எவ்வளவு பெரிய கூடு வளத்துல இருக்குது. நல்ல தெளிவான மாடு, நல்லா உடச்சல இருக்கனால கறவை சொன்ன மாதிரி சொல்லி அடிக்கும். பாத்தீங்கன்னா ரெட் சிந்தில கிராஸ், சரியான மாடு, சரியான குவாலிட்டி, சரியான உடம்பு, நல்ல மொத்தம் நல்ல ரத்த கலரு மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. மடிச்சிட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. 2 நேரமும் 22 லிட்டர். இது உண்மையாலுமே கறந்த மாடு. 20 லிட்டர் கறவை கேரண்டி. மாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க. அதோட தோரணையே பாத்தீங்கன்னா ஒரு கம்பீர தோரணை இருக்குது. காம்பு வளம் எல்லாமே சூப்பரா இருக்குது. மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். அப்படி நிக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ராஜா பகவத் மாதிரி நிக்கிறாங்க. மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் டாப் குவாலிட்டியான மாடு. இந்த சூப்பரான ரெட் சிந்தி கிராஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 கேட்கிறோம். நேரடியா வாங்க, தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கோங்க. கறவைக்கு நல்லா இருக்கும், கேரண்டி கொடுத்தா கொடுக்குறோம். தெளிவான மாடு, ஃபேட் எஸ்என்எஃப் நல்ல மாடு, ஜெர்சி கிராஸ்ல ஹெவி சைஸ்ல மாடு தேடுறவங்க தாராளமா இந்த மாடு நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நடையில விடுறோம் பாருங்க மாடு எந்த அளவுக்கு நடையில இருக்குன்னு. 20+. 20+, 23 லிட்டர் கறந்த மாடு, 20 லிட்டர் கேரண்டி. மாடோட மடி செட்டு சூப்பரான மடி செட்டு. குணத்துக்குள்ள பச்சை குழந்தை. அழுத்தினா ஒரு 100 ml பால் வரும் ஒவ்வொரு காம்புக்கும். நல்ல கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். நல்ல உடம்பு, மேல ஒரு 2 ஆள் ஏறி தூங்கலாம், அந்த அளவுக்கு வெயிட் மாடு. வேணுங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். சூப்பரான ஜெர்சியில டாப் குவாலிட்டி கிராஸ் டைப் 2 பல்லு தலையீத்துல மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த ஒரு பிரம்மாண்டமான மாடு தேர்வு செய்யலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல நைஸ் தோல், நல்ல ஷைனிங்கு, சுழி சுத்தம், பல் 2, நல்ல கிராஸ் டைப், நல்ல முகலட்சணம். இங்க பாருங்க, மாட்டோட முகலட்சணத்துக்கு 1 லட்சம் பணம் கொடுக்கலாம். நல்ல குணமான நல்ல முகலட்சணம். அதுவும் நல்ல பால் கொம்புல அமைஞ்சிருக்காங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா. மெயினா சொல்லணும்னா தலையீத்து மாடு. ஐயோ என்ன உதைக்கும்பா குதிக்கும்பான்னு பயப்படுவாங்க எல்லாரும். இங்க பாருங்க, கைத்த மேல போட்டா நல்லா பாத்துக்கோங்க. குணத்தை பாருங்க, லட்சத்துல ஒரு மாடு தான் இந்த மாதிரி நிக்கும். அமைதியா இருக்குதா? பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு. தாராளமா தலையீத்துக்கு இந்த ஒரு 15 லிட்டர் கறக்கும். நல்ல காம்பு இடைவேளை பாருங்க, நல்ல காம்பு லென்த்து, கறக்கிறதுக்கு அப்படியே பூக்காம்பு. இன்னும் 15 நாள் டைம் இருக்காங்க. நல்ல மடி செட்டு வரும். தாராளமா 5 லிட்டர் கறப்பாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணனே, அது ஒரு சிலையாட்டு தூசி கூட நான் வரல. மாட்டுல இருந்து கயிறு எடுத்து இந்த கவுத்தை பிடிச்சி இழுத்தாதான் மாடு நகரும். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 82,000 மட்டும்தான். சூப்பர் டூப்பர் குவாலிட்டியில 2 பல்லுல ஹெச்எஃப்ல பட்ஜெட்ல ஒரு சூப்பரான மாடு கொண்டு வந்திருக்கேன். கெடேரி கண்ணு சிவாஜி ஹெச்எஃப் கெடேரி கண்ணு போட்டிருக்கு. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, பல் 2, கன்று இனி 4 நாட்கள் ஆகுது. நல்ல தரமான மடி, பிரம்மாண்டமான மடி செட்டு. 2 வேலையும் 15 லிட்டர் கறவை இருக்கும். தற்போதைய கறவை 13 லிட்டர் கறவை வருது. இந்த மாட்டு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 77,000 கேட்கறேன். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம். போன் பண்ணுங்க, நேரடியா வாங்க, செக் பண்ணி பாருங்க. குணத்துல இருக்காங்க. சும்மா உதைக்கிறது முட்டுறது கிடையாது. இளம் மாடு தாராளமா 10 கண்ணு வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்க, நல்ல மாடா எடுத்துக்கலாம். கண்ணு பொட்ட கண்ணு சிவாஜி ஹெச்எஃப் பெண் கன்று. சேலம் மாவட்டம்னா அத்தனூர்பட்டி கிராமம் நம்மளுது. ஆனா இது வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு. 2 கண்ணு போட்டிருக்குது, பொட்ட கண்ணு. 2 கண்ணு மாடா? ஆமா, 2 கண்ணு மாடு. என்ன கண்ணு? ரெண்டுமே பொட்ட கண்ணு, கெடேரி கண்ணு சொல்லுவாங்க. நல்லா தரமா இருந்துச்சு. பட் இது பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய மாடு இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இதுவும் நல்லா இருக்குண்ணா. இது எங்களுக்கு பார்த்து. இதுக்கு முன்னாடி 2 கண்ணு மாடு நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு 20 வருஷம் முன்னால எங்கிட்ட 2 கண்ணு மாடு இருந்துச்சு. அப்பா சின்ன வயசு வளர்த்தும் போது. அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அமையுது. 2 பொட்ட கண்ணு. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க?
காலையில நாங்கள் 5:30 கிளம்பி நான் வீட்டுல இருந்தே கரெக்டா 6:30 வந்துட்டோம். காலையில நல்ல முதல் நாள் வந்துட்டீங்க. ஏன்னா ஆமா நாம இது வந்து ஒரு கண்ணு மாடு தான் எல்லா இடத்துலயும் போடும். ம். இது எங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு 2 கண்ணு. லாபம். ஆமா லாபம். ஒரு மாடு போதுமா இன்னும் வாங்கணுமா? வாங்கணும்ண்ணா இன்னும் பண்ணை பெருசு பண்றேன் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம். ம். இன்னும் நிறைய வாங்கணும். இது வந்து பார்த்து நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம அடிக்கடி வருவோம். இவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஆல்ரெடி உங்க யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். அதில் பார்த்து தான் வந்தோம். வீடியோ பார்க்கும்போது நல்ல மாடு நிறைய காட்டினாங்க. அதே மாதிரி நேரில் வந்து பார்க்கும்போது நல்லா அமைஞ்சிருக்குது. மாடு வந்து பிடிச்சிருக்குது எங்களுக்கு. இன்னும் சில பண்ணையில போனோம் நாங்கள் சேலத்துல சில இடத்துல போய் பார்த்தோம். அங்க எல்லாமே கொஞ்சம் யூடியூப்ல காட்டுறது ஒன்றா இருக்கு. அங்கே போய் பார்க்கும்போது எங்களுக்கு சரியா அமையல. ஆனால் அண்ணன் வந்து நாங்கள் இன்னும் பணம் நிறைய இருந்தால் நிறைய தான் பிடிச்சிருப்போம். அந்த மாதிரி மாடுக்கு நிறைய இருக்குது. சரி இப்போதைக்கு ஒன்று பிடிச்சிட்டு போகலாம், அப்புறம் வந்து பிடிச்சிக்கலான்ட்டு இருக்கோம். இந்த மாடு இன்னும் வருங்காலத்துல ரெண்டு கண்டுட்டி போடுமா அண்ணாச்சி? அது தெரியல, இந்த டைம் போட்டிருக்கு. அப்படியா? நெக்ஸ்ட் டைம் எப்படின்றது தெரியல. இதே எங்களுக்கு ஒரு நல்ல லக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா. கடவுள்ல இருந்தா தான் எல்லாம் கிடைக்குது. 2 கண்ணு மாடு ஏதோ அபூர்வம் தானே? அவ்வளவுதான். எங்கிட்ட 40 வருஷம் நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு 2 கண்ணு மாடு. ஆமா, அப்பா வச்சிருந்து நான் ஒரு சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கும்போது அப்ப போட்டது. நம்மகிட்டே போட்டது கண்ணு, அது 2 கண்ணு. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. மாடு குணத்துக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. வேற தீவனம் தண்ணி எல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் திருப்தியா இருக்கு. நான் பாக்கல, இப்ப சாப்பிட்டு வந்து பார்த்தோம். பட் அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். நம்ம என்ன ஒரு 20 கிலோமீட்டர் தான் பக்கம் தான். எந்த குறைனா சொல்லுங்க மாத்திலான்ட்டாரு. இவர்கிட்ட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா. ஏன்னா முன்ன வேற இடத்துல வாங்கியிருக்கோம். அதை விட வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இது. ஓகே. அந்த மாடுகள்லாம் எப்படி இருக்குது? சொன்ன மாதிரி அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்துச்சு. இது அது கொஞ்சம் வயசான மாடு, இது கொஞ்சம் இளந்த கடையா இருக்கு. மாடு கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா. உங்க ஏரியால சந்தைகள்லாம் நிறைய இருக்கா? சேலத்தை சுத்தி ஈரோடு சந்தை இருக்கு. பட் சந்தையில வந்து நம்ம அவங்க நம்பி வாங்கிட்டு வர முடியாது. இப்ப ஏதாவது குறைனா அண்ணன் வந்து கேட்கலாம். சந்தையில் போய் வியாபாரி வித்துட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன பால் கம்மியா இருக்குது அப்படின்னு எதையும் கேட்க முடியாது. திரும்ப அவங்கள்ட்ட எதுவும் நம்ம போட்ட முதல்ல என்னமோ அமைஞ்சியே தான் உண்டு. ஏமாத்தி வித்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம எதுவும் போய் கேட்க முடியாது. பட் இங்க அப்படி கிடையாது. சொந்த நிலம் எங்களுது. எப்பனாலும் பக்கத்துல வந்து பாத்துக்கலாம், கேட்டுக்கலாம். இப்ப அண்ணன் இங்கே பர்மனண்டா சொந்த நிலம் இருக்கிறதுனால இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் சொந்த இடம் இருக்குது. அதனால வந்து எதனா கேட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். என்னென்ன கேரண்டி எல்லாம் கொடுத்தாங்க? கேரண்டி மாடு இப்ப தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா மேய்ன்னு சொல்லியிருக்காருன்னா 15 லிட்டருக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது கீழே வர நல்ல தேனி கொடுத்தா நல்லா பால் கறக்குன்னு இருக்காருன்னா. ஒரு சிந்தி கிராஸ்ல டாப் குவாலிட்டியில மாடு தேடிட்டு இருக்கோம். தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். 2ஆம் நீத்து 6 பல் சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளை 15 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனி சிங்கங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டைலாக் சொல்லலாம். மாடு தெளிவான மாடு. இது ஆக்சுவலா நம்ம போன வாரமே வீடியோ போட்டோம். மாடு வாங்கிட்டாங்க, வாங்கி 10,000 அட்வான்ஸ் போட்டாங்க. நாம ஒருத்தருக்காக ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க. அவங்க வந்து திடீர்னு 1 வாரம் கழிச்சு வேணாங்கிறாங்க. அப்ப யாருக்கு? நமக்கு தான் நஷ்டமாகுது. நம்ம தீனி தண்ணி அன்னைக்கு கேட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு இதாகும். அதனால வேணா மட்டும் தயவு செஞ்சு வாங்குங்க. குணமனத்துல தங்கமான மாடு. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 80,000 மட்டும்.